ஆக்சுவலாக நம்ம சிவகார்த்திகேயன் மூவியில் ஒரு டைலாக் ஒன்று வரும். நீ தானே அது எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சு அவனை விடாதீஹே அவனை வெட்டி கொள்ளுஹே அப்படின்னு பிபி அந்த பண்ணி விட்டு மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. நம்ம கருணாசன் ஏதோ ஒன்று கத்திட்டு இருக்காப்புல, கொஞ்சம் கேளுங்க. ஒரே குடும்பம் தான், அவரு நடிக்கலாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணலாம், அவர் பையன் டைரக்ட் பண்ணலாம், அவங்க அம்மா பாடலாம். ஆனா தளபதியாருடைய மகன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா இதுல என்னதான் நியாயம் இருக்கு? கருணாசன திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியிலுமே ஒரு நல்ல பதவியில இருந்த உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியாம போயிடுச்சு. பிசினஸ் வேறு, சேவை வேறு, அதாவது சினிமா வேறு, அரசியல் வேறுன்றது மறந்துட்டீங்க நீங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. அது நீங்க சொல்றது என்னன்னா, திரு எஸ். சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு டைரக்டர், சோபா மேடம் ஒரு பாடகர் பிளஸ் டைரக்டரும் கூட, திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அவரோட பையன் இப்போ ஒரு டைரக்டர். அப்போ இவங்க வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள சினிமா நடத்தலாமா? அப்ப நீங்க யாரு? ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தை கொத்த வாரியான்னு உசு பேத்துதான் வரவா கிட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு. உங்க பையன் யாரு? உங்க மனைவி யாரு? உங்க மனைவி மிகப்பெரிய பாடகர் பிளஸ் டான்சர். அப்ப கமலஹாசன் யாரு? ஸ்ருதிஹாசன் யாரு? ரஜினிகாந்த் யாரு? ஐஸ்வர்யா யாரு? சரத்குமார் யாரு? வரலட்சுமி சரத்குமார் யாரு? விக்ரம் யாரு? துரு விக்ரம் யாரு? சினிமாவுக்குள்ள தன்னோட திறமையை கொண்டு வந்து யார் நடிச்சாலுமே மக்கள் ரசிக்க தான் போறாங்க. ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் ஆக்சுவலா. ஆனால் இது அரசியல், அதாவது மக்களுக்கான சேவை. ஒரு படம் நல்லா இருக்குன்னா 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி அந்த படத்தை பார்த்துட்டா படம் நல்லா இருக்கு நல்லாலும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துருவாங்க. பட் ஆனால் டிக்கெட் எடுக்கிற காசும் மக்கள் கட்டுற வரிப்பணமும் ஒன்றும் கிடையாது. அந்த வரிப்பணத்தை வச்சு மக்களுக்கு செலவு செய்யாமல் கோடி கோடியாக சொத்தும் கருப்பு பணமும் சேர்த்து அவங்க சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டா அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் கேட்குறது என்னென்னா, அப்பா முதலமைச்சராக இருந்தால் புள்ள வந்து துணை முதலமைச்சராக ஏன் வரக்கூடாதுன்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாரு. அவர் எதிர்த்து ஏன் போட்டியிடுறாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, ஓகேண்ணா. அதாவது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவரோட பையன் திரு பிரபாகரன் அவர்கள் கட்சிக்குள்ளே இறங்கி அந்த ஒரு கட்சியை அவர் நடத்தும் போது ஏன் மக்கள் கேள்வி கேட்கல? ஏன் அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க? அவர் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு புனிதமான மனுஷன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரோட அரசியல் என்னைக்கு வீணாகாது, அவரோட வளர்ப்பு என்னைக்குமே வீண் போகாதுன்றதுனால அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. தமிழ்நாட்டையே சுடுகாட்டாக மாற்றுற ஒரு குடும்ப அரசியல் கட்சி அது. அதுக்காக நீங்கள் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இன்னி குடிச்சிட்டு கற்றுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதிமுக எம்எல்ஏ, இப்போ திமுக, திரும்ப திமுக ஒரு வேலை தோத்துட்டா திரும்ப பாஜகவுக்கு போகிற வேலை இருக்கும்ல. ஸோ ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? கொஞ்சம் தண்ணி இன்னி குடிச்சிட்டு கற்றுங்க.